உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லையா? ஆலயத்திற்கு உங்களால் போக முடியவில்லையா? நீங்கள் கோபக்காரராயிருக்கிறீர்களா? உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா? பாவம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா? உங்களுக்கான இன்றைய காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நாம் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று பைபிளில் வசனம் உள்ளது. அதனால் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது நாம் எப்பொழுதும் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள பழகுவோம். சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை தொழுது கொள்ளும்படி அவர்களை தகுதிப்படுத்துமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.